வயிற்றுப்போக்கு காரணமாக 11 வயது சிறுவன் உயிரிழந்த சென்னை சைதாப்பேட்டையில் மேலும் சிலருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் மாநகராட்சி மற்றும் உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை சைதாப்பேட்டை அபித் காலனி என்ற பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சுமார் 2500 நபர்கள் இங்கு வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் மெட்ரோ வாட்டர் மூலியமாக இங்கு குடிநீர் ஆனது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாத காலமாக இந்த குடிநீர்ல கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் இந்த பகுதியில் வசித்து வந்த யுவராஜ் என்ற 11 வயது சிறுவன் இந்த குடிநீரை குடித்த காரணத்தினால வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தங்கை மீரா என்ற 7 வயது மகளும் அந்த தங்கையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் 75 வயதான ஒரு முதியவர், அதே போல 35 வயதான ஒரு பெண் உட்பட 4 பேருக்கு இதே போன்ற வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு தொடர் வயிற்றுப்போக்கு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த காரணத்தினால இது போன்ற வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு தொடர்ந்து பிரச்சனைகளால இந்த மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் இங்கு மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல மருத்துவ குழுவும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை பரிசோதனை செய்ய வீடு வீடாக சென்று பரிசோதனை பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.